ஹே டியர் எம்சி ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக ஆச்சு வீடியோ போட்டு. ஏன் வீடியோ போட்டேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுறேன். ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு வீடியோ போட முடியாமல் போச்சு. உடல்நிலை சரியாத காரணத்தினால ரீசெண்டாக வீடியோ போட முடியல. வீடியோஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, அது எடிட் பண்ணி போடணும். சரி, அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ணி போட்டுடலாம் இனிமேல் ஒழுங்காக. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேமிங் சென்டர் தான் போகிறோம். மாப்பிள்ள தான் ஒரு பக்கத்தில் ஏன்னா கேமிங் சென்டர் இருந்தால் பாரு அப்படின்னும் தேடி பார்க்கும்போது பக்கத்துலேயே ஒரு கேமிங் சென்டர் கண்ணில் மாட்டுச்சு. சரி, அது போய் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு போனதில் இங்கே வந்து ஸ்பைடர்மேன் 2 அப்புறமா நிறைய இன்னும் WWE மேட்சஸ் விளாட்ணும். அதுக்கப்புறம் இன்னும் GTA Vice City இருந்தது. இன்னும் 2-3 கேம்லாம் இருந்தது. அது கார் கேம் கூட விளாடணும். கார் கேமு இன்னும் கொஞ்சம் கேம்லாம் இருந்தது. இதோட அந்த ஆம்பியன்ஸில் போய் விளையாடும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு வைப் ஆகிடுச்சு. மாப்பிள்ளை வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக மூக்கால் அழுதுருந்தான். அப்புறமா உள்ளே வந்ததோடனே பார்த்தீங்களா பையனுக்கு மூஞ்சில் சிரிப்பேன். இங்கே தான் வந்து WWE மேட்ச்லலாம் வந்து தலைவனை பெரட்டிட்டோம். இங்கே பாருங்கள், GTA இது வந்து PS5 இது PS5 இதோட சார்ஜ் வந்து 80 ருபீஸு. அதில் கிராஃபிக்ஸ் செம்மையாக இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே 3த்துலேயுமே கிராஃபிக்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் PS5ல் இருக்கிற கிராஃபிக்ஸ் சூப்பராக இருந்தது. அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன். ஒரு கேமிங் அட்வென்ச்சர் அப்படியே கொடுக்குற மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அது உங்களுக்கு வந்து விஷுவலாக பார்க்குறது எப்படின்னு தெரில, நேரில் பார்க்கும்போது உண்மையாலேயுமே சூப்பராக இருந்தது. அவ்வளோ கிறிஸ்டன் கிளியராக அந்த சூப்பராக அப்படியே ஒரு கிளாஸ் போட்டு ஒரு 3Dயில் எப்படி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் WWE அப்புறமா ஷேடோ ஃபைட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2-3 கார் கேம்ஸில் விளாட்னோம். அது இல்லாமல் இது கொஞ்சம் ஒரு சில கேம்லாம் விளையாடிட்டு இருந்தோம். இங்கே வந்து PS2, PS4, PS5 அந்த மாதிரி மூணு வேரியண்ட் இருக்குது. நாங்கள் வந்து PS2 தான் விளாட்னோம். நடுவில் இருக்கிறது PS4, நாங்கள் யூஸ் பண்ணது PS2. மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே ஒரே விதமான கேம் தான் இருந்தது. கொஞ்சம் அட்வென்ச்சரிங் ஸ்டோரி கேம்ஸ்லாம் கூட விளாட்னோம். ஒரு 2 ஹவர்ஸ் கிட்டே விளாட்னோம். 1 ஹவர் வந்து 2 பேர் விளாட்ற கேம்ஸாக வந்து பே பண்ணி விளாட்னோம். 2 ஹவர்ஸ் அடுத்த ஒரு 1 ஹவர்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஹவர்ஸாக அதான் கன்வெர்ட் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா 1 ஹவர் வந்து ஸ்டோரி கேம்ஸ் விளாடணும். அது ஸ்பைடர்மேனுமே ஸ்டோரி கேம்ஸ்னு சொன்னாங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்தந்த இடத்தோட கீயை கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி. கொஞ்சம் ஸ்டார்டிங் டைம் எதுவுமே வந்து தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சிச்சு. இதான் கான்செப்ட் என்ன தெரிஞ்சவொடனே கொஞ்சம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிச்சிச்சு. மாப்பிள்ளையுமே நிறைய ஸ்டோரி கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணணுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரி கேம்ஸ் ட்ரை பண்ணேன். அதனால் முடிஞ்சது எல்லாமே ட்ரை பண்ணேன். பட்டு சூழ்நிலை அந்த அளவு இப்போ பண்ண முடில. ஓகே, அவனுக்கு ஒரு கட்டத்தில் வெறுப்பாயிட்டு கார் கேம் போயிடலான்னு சொல்லிட்டு கார் கேம் ஓட்டினேன். சீரியஸ்லி வந்து கார் கேம்ஸ்லாம் வந்து அது என்னமோ தெரியல. இவ்வளோ கேம் விளாட்னோம், எதுவுமே எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஆனால் கார் கேம் ஓட்டும் போது இருக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுலையுமே கிடைக்கல. ரியலி அதுதான் அவனுக்கு வந்து இந்த கார் கேம் ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் இதை விட்டு வெளியே கூட வர முடில. ஜாலியாக இதில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் கார் கேமில். அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு கார் கேமில். எனக்கு வந்து ஜிடிஏயில் வந்து ரொம்ப பிடிச்சது. இதில் என்ன தான் இருந்தாலும் ஒரு கார் தான் வந்து பை பண்ணி ஓட்ட முடியும், அது ஒரு ட்ராக்கில். அது அந்த மாதிரி இல்லை, நம்ம வந்து இஷ்டத்துக்கு ரோடு இது பண்ணி ஓட்டலாம், எப்படி வேணால் ஓட்டலாம், என்ன கார் வேணால் எடுத்துக்கலாம். நான் ஜிடிஏயில் தான் கார் ஓட்டிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஆம்பியன்ஸுக்கு எனக்கு இந்த ஒரு தனியாக இது பண்ணி ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப ஃபைனலி அமௌண்ட்லாம் பே பண்ணியாச்சு. பே பண்ணிவிட்டு சரி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பும் போதோ நம்மளே ஒன்று வாங்கி வீட்டில் செட்டப் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அதோட ரேட்டை போய் பார்த்தோம். அதோட PS2 மட்டுமே ஒரு 57,000 கிட்ட அந்த மாதிரி போட்டிருந்தது. எதுக்கடா மாப்பிள்ள அவ்வளோ காசு செலவு பண்ணி மானிட்டர் அது இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு 70 ரூபா 60 ரூபா செலவு பண்ணால் இங்கேயே வந்து விளையாடிக்கலான்னு சொல்லிட்டு மைண்டை மாற்றிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மீண்டும் ஒரு கண்டனுடன் நான் உங்கள் ராஜு. டாடா பை கைஸ்.